ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான டிஷ். இது நல்ல டேஸ்ட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெட்டை எண்ணெய் ஊற்றி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது ஒரு கரண்டி எண்ணெய் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் நல்லா சீக்கிரமாக அடுத்ததாக 4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், அது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி டிரான்ஸ்லூசண்ட்டாக வெந்த உடனே இது கூட அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண கேரட், அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண பீன்ஸ். இந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது மாதிரி நீட்டமாக கட் பண்ண முட்டைக்கோஸ் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும், ரொம்ப வேகக்கூடாது. வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்த உடனே அது கூட ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அது தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எவ்வளோ சாஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. சேர்த்த எல்லா மசாலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இது பண்ணால் நல்லா மசாலாஸில் ஒன்று சேர குக் ஆகும். லாஸ்ட்டில் நம்ம சின்னதாக கட் பண்ண குடமிளகாயை சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ரெட்டை இது மாதிரி டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட்டை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை பிச்சு கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அந்த மசாலாஸ் கூட கொஞ்சம் வினிகர், இது ஆப்ஷனல் தான். வினிகர் ஊற்றினா கொஞ்சம் டேங்கியாக இருக்கும். ஸோ அந்த வெஜிடபிள்ஸ் கூட எல்லா மசாலாவும் சேர்ந்து குக் ஆனதுக்கப்புறம் இதை டோஸ்ட் பண்ணி கட் பண்ண ப்ரெட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உடனே கலந்துடணும், இல்லாட்டி எல்லா ப்ரெட்டும் அந்த தண்ணியில் இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்பீடாக கலக்கிக்கோங்க. அதுவும் சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதுதாங்க ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான பிரெட் சில்லி ரெடி. லாஸ்ட்டில் இது மாதிரி கொத்தமல்லி தலையை தூவி விட்டு சர்வ் பண்ணால் ரெடி. இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இல்லை டின்னராக கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.